ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் முருகன் வழிபாடு. நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் முருகன் வழிபாடு. நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாக பலிக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற சிறப்பான பரிகாரங்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் உள்ளதா? இறைவனை நினைத்து இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை பெற முடியும். முருகப்பெருமானை நினைத்து பக்தியோடு வணங்கி வந்தால் நம்முடைய நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுவார் முருகப் பெருமாள். குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நோய்கள் தீர, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர, காதல் கைகூட, திருமண தடை அகல இந்த பரிகாரத்தை 21 வாரங்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவார். பரிகாரம் என்னன்னு பார்ப்போம். சரியா? முதல்ல ஒரு சிறிய அளவிலான வேல் வாங்க வேண்டும். இதனை நாம் நேரடியாக வாங்குவதை விட நம்முடைய குரு அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்கள் மூலமாக வாங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம மேல ரொம்ப அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறவங்க அவங்க மூலியமா வாங்குறது சிறந்தது. சரியா? இதனால அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த வேலை நாம் பெறுகிறோம். அந்த வேல் மீது மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். ஒரு செம்பு சொம்பை எடுத்து, அதாவது ஒரு செம்பிலான சொம்பை எடுத்து கொள்ள வேண்டும். இந்த சொம்பை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதனுள் விபூதியை நிரப்ப வேண்டும். இப்பொழுது இந்த வேலை விபூதிக்குள் சொருக வேண்டும். அதன் பிறகு பூக்களை வேல் மீது சுற்றி அலங்காரம் செய்ய வேண்டும். அதன் பின் உதிரி பூக்களை எடுத்து ஓம் முருகா என்று கூறி பூக்களை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு 108 முறை ஓம் முருகா ஓம் முருகா என்று அர்ச்சனை செய்ய, இதனை முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில் செய்து வர முருகனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். 9 செவ்வாய்க்கிழமை விரதம். சரியா? அது என்ன 9 செவ்வாய்க்கிழமை? செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் குளித்து அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும். பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சரியா? ஸோ இது 9 செவ்வாய்க்கிழமையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்படி 9 செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நன்மை உண்டாகும். குறையும். பாதிப்பு தான், அதில் மாற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது. செவ்வாய் தோஷத்தினால வரக்கூடிய பாதிப்பு நிச்சயமான பாதிப்பு தான். ஆனால் அதனுடைய வீரியம் இந்த பூஜையினால் உங்களுக்கு குறையும், நன்மை வந்து சேரும். சரியா? சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அதை கட்டிக்கொள்ளும் யோகம் நிச்சயம் உண்டாகும். பூமி சம்பந்தமான சொத்துக்களில் லாபம் கிடைக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உயர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். பய உணர்வுகள் நீங்கி தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை பிறக்கும். திருமண தடை நீங்கி மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி அடையும். சரியா? ஆகையால செவ்வாய்க்கிழமை நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறணும்னா ஐயா முருகனை அருகில் உள்ள முருகன் கோயில் போயிட்டு வாங்க. அதாவது ரொம்ப தூரம் போக முடியாதவங்களுக்கு அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லை, டைம் இருக்கு, எங்களால் போய் ஐயாவை தரிசிக்க முடியும் அப்படின்னு மனதார நினைக்கிறவங்க பிரசித்தி பெற்ற மற்றும் பழமை வாய்ந்த முருகன் கோயிலுக்கு சென்று உங்கள் பிரார்த்தனைகளை முன்வைங்க. நிச்சயம் அவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சரியா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த செய்தியை உங்களுடைய சொந்த பந்தம், நட்பு மற்றும் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த காணொளியுடைய லிங்கை அனுப்பி வச்சு அவங்களையும் பயன்படும்படி செய்யுங்க. சரியா? நிச்சயம் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி கிட்டும். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும்.